இன்றைக்கி நைட் டின்னருக்கு நான் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வச்ச சுண்டல் குழம்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேலேருந்து அக்கா வந்து ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அது கொடுத்து அனுப்பிச்சிட்ருந்தா. சரி இதுக்கு வந்து தோசை சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டு தான் நான் சரி குழம்பு இருக்குது நம்ம ஏதாவது சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். தெய்வம் மாதிரி அதை கொடுத்து அனுப்பிச்சிட்டா. ஸோ அதனால் எனக்கு வேலை மிச்சம். சரி அதனால் மதியம் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு சிங்குக்குள்ளே. அதை எல்லாமே விளக்கி வச்சுட்டு குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு எல்லாம் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்படி குட்டீஸுங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிட்டேன். மாவுமே முடிஞ்சது. அதையுமே பாத்திரத்தில் மாற்றி ஊற்றிட்டு நாளைக்கு காலையில் அரிசி ஊற வைக்கணும் வேலையா அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் மாற்றி ஊற்றி வச்சாச்சு. இப்போ அதிகமாக சீனி புளிங்காய் சீசன் வந்து போயிட்டுருக்கு. இந்த சீனி புளிங்காய், கோண புளிங்காய் இப்படினாலும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சரி உங்கள் ஊரில் எப்படி சொல்வீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சீனி புளிங்காயெல்லாம் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி காசு கொடுத்து வாங்கினதா சரித்திரமே கிடையாது. சீனி புளிங்காய், இலந்த பழம் இதெல்லாம் வந்து நான் காசு கொடுத்தே வாங்கினது கிடையாது. அதே போல் தான் இந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை எல்லாமும் காசு கொடுத்து நான் வாங்கினதே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வளர்ந்தது என்னமோ சின்ன கிராமம் தான். அங்கே வந்து முருங்கைக்காய் வேணுமோ பொறிச்சிட்டு போய்க்கோ, முருங்கைக்கீரை வேணுமோ பொறிச்சிட்டு போய்க்கோ. அதே போல் தான் இந்த சீனி புளிங்காய், இலந்த பழமும் ஈஸியாக நாங்கள் போய் பொறிச்சிட்டு வந்து இது பண்ணிப்போம். இதில் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாமே விற்கிறாங்க அப்படிங்கிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, முருங்கைக்கீரையெல்லாம் கீரையோடனா சேர்த்து வித்துட்டு இருந்தாங்க. இதை கூடவாடா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இந்த மாதிரி இதெல்லாம் விற்கிறது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்ட பொருள் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.